அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார். மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் காணொலி வாயிலாக ஆஜராகி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். வளவேல், அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய அந்த விசாரணையில இப்போ நீதிபதி அரசு தரப்பினுடைய வாதங்களை கேட்டிருந்தாரு. இவங்க அரசு தரப்புல இருந்து வாதங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீதிபதி உத்தரவிட்டதன் அடிப்படையில மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் வீடியோ கான்பரன்ஸ் வழியா ஆஜராகி எதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிச்சீங்க, எப்போ மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் வழங்குனீங்க அப்படின்ற விஷயங்களை ஆணையர்கிட்ட கேட்டாரு. மாலை 5:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கடிதம் வழங்கியதாகவும், ஒரு பதட்டமான சூழல் மதியத்திலிருந்தே பிற்பகல்ல இருந்தே கூட்டம் அதிகமாக கூடுறதுனால ஒரு பதட்டமான சூழல் உருவானதுனால மாவட்ட ஆட்சியர் 144 உத்தரவு தடை உத்தரவு பிறப்பிற்கான பரிந்துரையை வழங்கினதாக மாநகர காவலாளர் லோகநாதன் தெரிவித்தாரு. அதைத் தொடர்ந்து சூழல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் விசில வீடியோ கான்பரன்ஸ்ல ஆஜராக முடியல. அதனால இப்ப மறுபடியும் அரசு தரப்புல இருந்து கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. ஆனா நீதிபதி உத்தரவு பிறப்பு வாசிச்சுட்டு இருக்காரு. அதுல நேற்று நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல சில உத்தரவுகளை பிறப்பிச்சேன். மனுதாரரும் பலரும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துக்கு சென்றிருந்தாங்க. ஆனா அவங்களை மாநகர காவல் ஆணையர் தடுத்தார். எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை அப்படின்ற வார்த்தையை மறுபடி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவிச்சிருக்காரு. அதனால தீபம் ஏற்றாம மனுதாரர்கள் திரும்பி வந்திருக்காங்க அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்றாரு. இந்த சூழல்ல இந்த வழக்கை எதிர்த்து 1 நிமிடம் மதுரை கிளையில மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனவே இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்த நீதிபதி பிறப்பித்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்கள் 2மே 2 நீதிபதிகளினுடைய அமர்வுல தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. எனவே இப்போ அவர் பிறப்பிக்க போற உத்தரவு அதனால கூடுதல் முக்கியமா பார்க்கப்படுது. இவர் என்ன உத்தரவு பிறப்பிக்க போறார் அப்படின்னு. ஆனா அரசு கேட்டிருந்த கால அவகாசத்தை நீதிபதி வழங்கல. அவங்க நாளைக்குதான் அந்த பிரதான கோரிக்கை மனு மீதான மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருகிறது. பிரதான உத்தரவுடைய மேல்முறையீட்டு மனு நாளை காலைல தான் விசாரணைக்கு வருது. அது வரைக்கும் கால அவகாசம் கொடுங்கன்னு அரசு தரப்புல கேட்டாங்க. அதை நீதிபதி ஏற்கல. இப்போ அவரு அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு. தீர்ப்பு வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்க அரசு தரப்புல நேற்று மேல்முறையீடு செய்ததற்கான நியாயங்களையும் அதற்கான காரணங்களையும் 144 தடை உத்தரவு போட்டதற்கான காரணங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அரசனுடைய கோரிக்கையை நீதிபதி ஏற்கல. அவருடைய உத்தரவை வாசிக்கிறாரு. 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு தெளிவா கூறியிருக்காங்க. 144 தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து தெளிவா கூறியிருக்காங்க. அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அப்படின்ற வார்த்தைகளையும் நீதிபதி இப்ப பதிவு செய்றாரு. ஏன்னா அவர் இப்ப சற்று முன்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாநகர காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் பின்பற்றல. அதனால தீபம் ஏற்றாம அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இப்போ 144 தடை உத்தரவு பிறப்பித்தது தொடர்பாக 2 நீதிபதிகள் அமர்வுலையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிபதி அதிகாரிகளை தண்டிக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனா நான் பிறப்பித்த உத்தரவை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பிரதான நோக்கம். அதை ஏன் கடைபிடிக்கல அப்படின்றதுதான் அவரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ மாநகர காவல் ஆணையர் அப்புறம் அரசு தரப்பினுடைய விளக்கங்கள் கேட்டதை தொடர்ந்து நீதிபதியினுடைய உத்தரவு அப்படிங்கிறது இப்போ வாசிச்சுட்டு இருக்காரு பலவேல். இன்னும் சற்று நேரத்துல மலைக்கு செல்றதுக்கு அவர் உத்தரவிடுறாரா அப்படிங்கிறது தெரிய வரும் பலவேல். வெற்றி. அதே நேரத்தில் காவல் ஆணையர் தரப்பிலிருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்ட போது அரசு தரப்பு வழக்கறிஞரும் சில காரணங்களை முன்வைத்தார். நீதிமன்ற காவல்துறை தாக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்புறாங்க, ஆனா தாக்கியது பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்வதை ஏற்க முடியாதுங்கிற வாதத்தையும் முன் வச்சிருந்தாரு. அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். நேற்றைய தினம் அவர் காவல் ஆணையர் சொல்லக்கூடிய விஷயம், காவல் ஆணையரோ இவங்களோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு தரப்பு வாதத்திலையும்
பதற்றமான சூழல் நிலவுனாலதான் 144 தடை உத்தரவு போட்டோங்கிறத காவல் ஆணையர் சொல்றாரு. அதனாலதான் அதற்கான பரிந்துரையை மாவட்ட ஆட்சியருக்கு தான் வழங்கினதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. அதே அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, இவங்க தீபம் போடுறதுக்காக வந்தவங்க மலைக்கு போகலாம், தீபம் போடலாம், அரோகரா கோஷம் எழுப்பலாம், பாரத் மாதாக்கு ஜெயும் கூட சொல்லலாம், அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா காவலரை தாக்குனா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்புறாரு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துலதான் 144 தடை உத்தரவு போட வேண்டிய தேவை வருது. அது பாதிக்கப்படக்கூடிய பட்சத்துல அப்படின்னா காவலரை தாக்குறாங்கன்னா காவலர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான உத்தரவை நீதிபதி பிறப்பிச்சிருக்காரு. மதுரை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த 144 தடை உத்தரவை ரத்து பண்ணியிருக்காரு. நேற்றைய தினம் இவங்க மலை மேல ஏறுறத தடுப்புறதுக்கு மேலும் அசம்பாவிதமும் வேறு ஆபத்தான சூழலோ ஏற்படாத வகையில தடுக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் பிறப்பிச்சிருந்தார் 144 தடை உத்தரவை. அந்த தடை உத்தரவு இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்குது. இதுல இந்த நேரம் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, இந்த உடனடியாக தீபம் ஏற்றவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இப்படி ஒரு உத்தரவு அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உடனடியாக தீபம் ஏற்றதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. எனவே அந்த தீபத்தை கோவில் நிர்வாகம் ஏற்றுதா அல்லது இப்போ தனி இவரை மனுதாரரே போய் ஏற்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு தொடர்பான விளக்கங்களும் சற்று நேரத்தில் வெளியே வரும். நீதிபதியினுடைய உத்தரவை பின்பற்றதுக்கு இப்போ மறுபடியும் உத்தரவு போட்டிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த 144 தடை உத்தரவு ரத்து செஞ்சு உடனடியாக தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். பலவில் இந்த நேரத்துலதான் மதுரை மாநகர காவல் ஆணையர் உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு. இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்றதுக்காக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் 100க்கும் மேற்பட்ட அவருடைய தொண்டர்களோட வந்து கப்பலூர் பக்கத்துல காத்துட்டு இருக்காரு. எனவே அவர் திருப்பரங்குன்றம் கோயில் எப்படி வருவார் 144 தடை உத்தரவு இருக்கும் போது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்த நிலையில் இப்ப இந்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்ட தொடர்ந்து இப்ப இவரும் இவ்வளவு பேர் தொண்டர்களோட மேல கோயிலுக்கு வருவாரு. இன்று மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உத்தரவு நிறைவேற்ற பின்பு நாளை காலை அந்த நகலை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறாரு. வழக்கினுடைய விசாரணை நாளை காலை 10:30க்கு ஒத்தி வச்சிருக்காரு. பலவில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவினுடைய முக்கியமான சாரம் என்னன்னா, 144 தடை உத்தரவை அவர் நீக்கிட்டாரு. உடனடியாக தீபம் ஏற்றுவதற்கு மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்காரு. நீதிமன்றம் அளித்த உத்தரவை பின்பற்ற சொல்லியிருக்காரு. மதுரை மாநகர காவல் ஆணையர் அதுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் இப்ப போட்டிருக்காரு. இந்த உத்தரவை நிறைவேற்றிட்டு நாளை காலையில அதுக்கான நகலை எங்களை தாக்கல் செய்யணும். நாளை காலை 10:30 மணிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உடனடியாக ஏற்கனவே பிறப்பித்த மலை உச்சியில் அந்த தூண் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற உத்தரவை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் நீதிபதி GR சுவாமிநாதன். அதே நேரத்தில் வழக்கு விசாரணை நாளை காலை 10:30 மணிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவு நிறைவேற்றப்பட்ட நகலை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உத்தரவையும் நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்திருக்கிறார். தற்போது இந்த உத்தரவுக்கு பிறகாக காவல்துறை தரப்பிலிருந்தோ அல்லது அரசு தரப்பிலிருந்தோ ஏதாவது கோரிக்கைகள் முன்வைக்கப்படுதா வெற்றி? இல்ல, அரசு தரப்புல முன்வைச்ச பிரதான கோரிக்கையை கால அவகாசம் கொடுங்க அப்படிங்கறதுதான். நாளை காலைல 10:30 மணிக்கு தான் அந்த பிரதான தீர்ப்பு மீதான உத்தரவு மீதான மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருது. அது வரைக்கும் ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்கன்னு தான் அரசு தரப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கொடுக்க மறுத்துதான் நீதிபதி இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. எனவே இதுக்கப்புறம் அவங்களுடைய வாதங்கள் எதுவும் கேட்பதற்கு அவரு தயாராக இல்லை. ஏன்னா உத்தரவு பிறப்பிச்சு அவர் இறுதி செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய துவங்குவாங்க. அதுக்கு காவல்துறை தரப்புல தேவையான பாதுகாப்புல வழங்கி அந்த இவர் பிறப்பித்த உத்தரவை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த கட்ட செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய தேவையன். இப்போ இந்த கப்பலூர்ல இருந்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் அவர் தங்கியிருந்த விடுதியில இருந்து கோவில் நோக்கி புறப்பட துவங்குறாரு. அப்போ தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். தற்போது நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த இறுதி அந்த உத்தரவினுடைய சாரம்சங்கள் என்ன சொன்னார்? பாலவேல், அதாவது நேற்று மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த திருப்பரங்குன்றம் பகுதியில் பிறப்பித்த 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றும் வகையில் மதுரை மாநகர் காவல் ஆணையர் ரோகநாதன் போதிய பாதுகாப்புடன் பாதுகாப்பு வழங்க வேண்டும். மனுதாரர் உள்ளிட்ட 10 பேர் இன்று உடனடியாக நேற்று பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும். இந்த உத்தரவை மதுரை மாநகர் காவல் ஆணையர் நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உத்தரவை செயல்படுத்திய அறிக்கையை நாளை காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், மேலும் இந்த வழக்கில்
அரசு தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 4 வார காலம் நோட்டீஸ் வழங்க வேண்டும், உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் நாளை மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வருகிறது. எனவே அதன் முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்து விட்டார். மேலும் மதுரை மாநகர் காவல் ஆணையர் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அந்த போலீஸ் பாதுகாப்புடன் மனுதாரர் ராம ரவிக்குமார் உள்ளிட்ட 10 பேர் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கு அவர் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தியது குறித்து அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி இந்த வழக்கு விசாரணையை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். திருப்பரங்குன்றம் மலை மீது தூணில் விளக்கு ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்திருக்கிறது. அதே நேரத்தில் உடனடியாக அங்கு தீபம் ஏற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.